பெஞ்சல் புயல் மழை காரணமாக மேம்பாலங்கள் வாகன நிறுத்தங்களாக மாறியுள்ளது. கடல் சீற்றத்தால் மீனவ கிராமங்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளன. காரணமாக சென்னையில் காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வேளச்சேரி மற்றும் ராயபுரம் மேம்பாலங்களில் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளனர். இந்த காற்று மழைக்கு இடையேயும் சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியில் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். வழக்கம் போல காலை 6 மணியிலிருந்து அவர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு நெம்மேலி மீனவர் கிராம பகுதியில் கடல் சீற்றம் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் ஒன்றோடொன்று மோதி சேதமடைந்தன. மேலும் கிராமத்திற்குள் கடல் நீர் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஊருக்குள் கடல் நீர் புகுவதை தடுக்க தற்காலிக ஏற்பாடாக கொட்டப்பட்ட கற்களும் ஆக்ரோஷமான அலைகளால் மண்ணில் புதைந்துள்ளன. தங்கள் கிராமத்திற்குள் கடல் நீர் புகுவதை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை இனியாவது அரசு நிறைவேற்ற வேண்டும் என நெம்மேலி மீனவ கிராமத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அலைகள் கடற்கரை ஓரமுள்ள வீடுகளை தொட்டுச் செல்கின்றன. இதனால் கடற்கரையை ஒட்டி வசிக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தங்கள் படகுகள் புயல் காற்றில் சேதமடையலாம் எனவும் மீனவர்கள் வருத்தத்துடன் கூறுகின்றனர். ஏற்கனவே கடல் அரிப்பால கடல் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சது. இப்ப இந்த புயல் வந்த காரணத்தால இன்னும் அதிகமா தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சு போச்சு. இந்த தண்ணி வந்ததால எங்களோட போட்டு எல்லாம் பாதுகாப்பா பண்ண முடியாத சூழ்நிலையா வந்துச்சு. இப்ப அதுக்கு சேவ் பண்ணதான இடமும் நாங்க தவிக்கிறோம். அரசாங்கம் எந்த ஒரு இதுவும் இல்ல. துறை அமைச்சர் வந்து பாக்குறாரு, உதவி பண்றோம் எந்த ஒரு இதுவும் பண்ணல. இந்த மழைக்கு பிறகாவது புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.